சிவபெருமான் தான் மாப்பிள்ளையாக வருகிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டதும் காஞ்சனமாலை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். அமைச்சர்கள் திருமண ஓலை எழுதி எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகிறார்கள். மதுரை மாநகரம் எங்கும் மணமுரசினை யானையின் மேலே ஏற்றி சாற்றுவித்தார்கள். தடாதகை பிராட்டியாருடைய திருமண முரசொலி கேட்ட மதுரை மாநகர மக்கள் அனைவரும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கிலே குளிர்ச்சி பொருந்திய பன்னீரை தெளித்து நிலத்தில் இருக்கக்கூடிய புழுதியை போக்கினார்கள். தத்தமது வீடுகளை அலங்காரம் செய்வதிலே ஈடுபடுகிறார்கள். நகர மாந்தர் சுவர் தலங்களையெல்லாம் வெள்ளையடித்து புதுப்பிக்கிறார்கள். சிற்பநூல் வல்லாரும் விரும்பும் வண்ணம் சித்திரங்களை அழகாக வரைகிறார்கள். திண்ணைகளை குங்கும குழம்பாலே மெழுகினார்கள். முளைப்பாலிகைகளையும் மாவிலை சொருகிய நீர் நிறைந்த குடங்களையும் அத்திண்ணைகளிலே வரிசைப்பட வைக்கிறார்கள். வாயிலிலே தோரணங்களை கட்டினார்கள். அழகிய வீதிகள் முழுவதும் நடைப்பந்தல் அமைத்தார்கள். பாளைகள் நிறைந்த கமுக மரங்களையும் கரும்புகளையும் பழுத்த குலைகளையும் உடைய வாழை மரங்களையும் வரிசையாக கட்டினார்கள். அழகிய வீதிகளெங்கும் இரத்தின மாலைகளையும் மரகத மாலைகளையும் முத்து மாலைகளையும் வரிசைப்பட தொங்கவிட்டார்கள். பெண்கள் வீடுதோறும் தங்கத்தட்டுகளிலே நவரத்தினங்களால் ஆகிய மங்கள தீபங்களை ஏற்றி வைத்தார்கள். தாங்கள் அணிந்திருந்த பழைய அணிகலன்களை எல்லாம் வெறுத்து மீனாட்சிக்கு கல்யாணம் அப்படின்ட்டு புது ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டார்களாம். திருமண மண்டபத்தை மரகத சாளரங்களையும் பல வடிவங்களாக செய்த 1000 பவளத்தூண்களையும் அவற்றின் மேலே இந்திர நீலமணிகளால் செய்த போதிகைகளையும் பொன்னால் செய்த உத்தரங்களையும் செம்மணிகளால் செய்த துலாங்களையும் சந்திரகாந்த கல்லால் செய்த மேல் நிலையையும் உடைய திருமண மண்டபத்தை அழகுற செய்தமைத்தார்கள். முத்தினால் பாளையும் மரகதத்தினால் பசிய இலையும் பவளக்கொத்தினால் பழங்களும் வெள்ளியினால் வழுவழுப்பான அறையும் செய்தமைத்த கமுக மரங்களையும் பவளக்கொத்தினால் தொங்கும் பூவோடு பொன்னால் பழுத்த குலையையும் தொங்கவிட்டு பொன்னால் தண்டு செய்து மரகதத்தினாலே நீண்ட இலையை அமைத்த வாழை மரங்களையும் வரிசைப்பட கட்டினார்கள். வேள்விச்சாலைகளையும் வேதிகைகளையும் ஹோமகுண்டங்களையும் அவற்றின் வரம்புகளோடு வேத ஆகம விதிப்படி அமைத்து கண்ணாடி ரிஷபம் விளக்கு திருமகள் வடிவாகிய பாவை சாமரம் வலம்புரிச்சங்கு ஸ்வஸ்திகம் நிறைகுடம் எனும் அஷ்டமங்கல பொருட்களையும் இயந்திர வகைகளினாலே அமைத்தார்கள். இந்த திருமண ஓலையை பெற்றுக்கொண்ட கொங்கர் சிங்களர் பல்லவர் சேரர் கோசலர் பாஞ்சாலர் வங்கர் சோனகர் சீனர் சாளுவர் மாலவர் கம்போசர் முதலிய 41 தேசங்களிலிருந்தும் அரசர்கள் சேனைகளோடு திருமணத்தை காண மதுரைக்கு வருகை புரிந்தார்கள்.